Hi, hello, welcome to Maxima channel. 11 CBSE Mathematics பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் நம்ம சாப்டர்ஸ் 2 பார்க்குறோம். ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 2.1 நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி 2.1 எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அதுதான் மெயின். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லேருந்து தான் நம்ம ரிலேஷன் எடுப்போம், அதுலேருந்து தான் ஃபங்க்ஷன் வரும். ஸோ முதல்ல கார்ட்டீசியன் ப்ராடக்ட் of two non-empty sets A and B is given by A cross B, A by B and A by B, x comma y, x belongs to A and y belongs to B. ஒரு ஆர்டர் பேராக இருக்கும். அதில் x வந்து A செட்லேருந்து இருக்கும், y வந்து B செட்டில் இருக்கும். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ non-empty sets A and B is given by A by B and A by B equal to x comma y, x belongs to A and y belongs to B. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு செட் எடுத்துக்கிட்டோன்னா A வந்து 1,2, B வந்து 4, 5, 6. ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A cross B combines every item in A with every item in B. ஸோ ஒரு நம்பரோடு நம்ம பேர் பண்ணி எழுதுகிறோம். ஸோ இது பேர் என்னது? ஆர்டர்டு பேர். ஸோ 1,4, 1,5, 1,6, 2,4, 2,5, 2,6. இட் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். A cross Bயும் B cross Aவும் ஈக்குவல் கிடையாது. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ B cross Aயில் 4,1, 1,4 இது என்னது? 4,1 ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. 2,4, 4,2 ஈக்குவல் கிடையாது. அதே மாதிரி தான் 1,5, 5,1 ஈக்குவல் கிடையாது. ஸோ A cross B நாட் ஈக்குவல் டு B cross A. அதேமாதிரி எம்டி செட், இஃப் எய்தர் ஏதாவது ஒரு செட் A or B இஸ் அன் எம்டி செட், த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வில் ஆல்சோ பி அன் எம்டி செட். ஏதாவது ஒரு செட் எம்டியாக இருந்தாலும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன வரும்? எம்டியாக தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸசைஸில் எதை நம்ம பார்க்க போகிறோம்? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ செட்ஸ், அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. என் ஆஃப் ஏல செட் ஏல எத்தனை எலமெண்ட் இருக்குது, பியில் எத்தனை எலமெண்ட் இருக்குது? ஸோ என் ஆஃப் A cross B ஈக்குவல் டு, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட் இருக்குது, இங்கே 3 எலமெண்ட் இருக்குது. அப்போ 2 cross 3 என்ன வரும்? 6 வரும். ஓகேவா? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ செட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சம், if x by 3 plus 1 comma y minus 2 by 3 equal to 5 by 3 comma 1 by 3, find the value of x and y. ஸோ ரெண்டு ஆர்டர் பேரும் என்னென்னு சொல்லிட்டாங்க? ஈக்குவல் சொல்லிட்டாங்க. இதோட ஃபஸ்ட் எலமெண்ட்டும் இதோட ஃபஸ்ட் எலமெண்ட்டும் ஈக்குவல், இதோட செகண்ட் எலமெண்ட்டும் இதோட செகண்ட் எலமெண்ட்டும் ஈக்குவல். ஓகேவா? கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் வில் பி ஆல்சோ பி ஈக்குவல். ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் பை 3 ப்ளஸ் 1 எந்த பக்கம் வந்ததுன்னா என்ன ஆகிடும்? -1 ஆகிடும். ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3 × 1 3, 5 - 3 அது 2 by 3 வரும். ஸோ அதே மாதிரி y - 2 by 3 ஈக்குவல் டு 1 by 3. ஸோ இது 2 by 3 ஆகிடுது. இது 1 by 3 ப்ளஸ் 2 by 3, -2 by 3 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 2 by 3. ஸோ 3 3 கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 2. இங்கே 2 + 1 3, 3 by 3 என்ன ஆகிடுது? 1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா? எக்ஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 1. செகண்ட் சம் பார்க்கலாம். இஃப் த செட் A has 3 elements and the set B equal to 3, 4, 5, then find the number of elements in A cross B. Number of elements நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ A வந்து 3 எலமெண்ட் இருக்காங்க, Bயில் எத்தனை இருக்குது? அதுவும் 3 எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் in A cross B equal to நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் in A into நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் in B. ஓகேவா? இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ 3 × 3 9. So thus the number of elements in A cross B is 9. Thank you. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.